கல்லீரல் வந்து பத்திரமா வச்சிருக்கணும். எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கணுமோ உடம்புக்குள்ள கழிவுகள் தாங்காது. உடம்புக்குள்ள கழிவுகள் தாங்கல அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை வராது. அப்ப என்னென்ன கழிவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து கிருமிகள் இருக்கும். சரியா? நீங்க இன்னும் சிலர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து மினரல் வாட்டர் தாங்க வாங்குவேன், ஆர்ஓ தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது இதை விட கொடுமைங்க. அதுக்கு அதே பரவாயில்ல. நம்ம ஆத்து தண்ணியை சுட வச்சு குடிக்கிறதே இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி ஆப்ஷன் இல்லாம ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறதுல வந்து அந்த சத்து எல்லாமே போயிருது இல்ல. அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவா நல்லது கிடையாது. அப்ப நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா அதுல கிருமி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிருமி இருக்கத்தான் செய்யும். சரியா? சோ சரி, காத்துல எப்படிங்க கிருமி இருக்கும்? நான் எங்க வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காத்தே ஒரு மாதிரி, அதுவும் மெயினா சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒரு பியூர் ஆக்சிஜன் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அந்த ஒரு பொல்யூட்டட் ஏர் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து தப்பிக்கணும். அதுவும் உங்களை சுத்தி ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அந்த ஃபேக்டரியில இருந்து வர அந்த ஒரு பொல்யூஷன் உங்களுடைய காத்துல அங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கலந்துதான் இருக்கும். அப்ப நீங்க அதை சுவாசிக்க எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுவாச ரிலேட்டட் பிரச்சனை உங்களுக்கு வரதாங்க செய்யும். சரியா? சோ நீங்க இப்ப எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்ப அதுல இருந்து அவ்வளவுதான். அதுங்கதான் வீடு, வேற எங்கேயும் போக முடியாது. நம்ம கிடைக்கிற தண்ணி தான் குடிக்க முடியும், காத்தை தான் நம்ம சுவாசிக்க முடியும். இங்க கிடைக்கிற சாப்பாடு, அதாவது என்ன பக்கத்துல வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ, இந்த இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய் கிடைக்குதோ அதைத்தான் வைக்க முடியும். இங்க கிடைக்கிற ஆப்பிள், தர்பூசணி, பப்பாளி, இதைத்தான் நான் சாப்பிட முடியும். சோ ஆப்பிள்ல வேக்ஸ் கலந்துருந்தாலும் சரி, ஐ ஹாவ் டு ஈட் தட் ஒன். நான் அதைத்தான் சாப்பிடணும். சோ வேற எல்லா கண்ட்ரீஸும் விட இங்க வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸா இருக்கட்டும், பெஸ்டிசைடா இருக்கட்டும், இது எல்லாமே கூட. சரியா? ஏன்னா மக்கள் தொகை உங்களுக்கு கூட. நோ அதர் கோ. உங்களுக்கு வந்து பார்த்து 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 ஒவ்வொரு செடியும் நல்லா இயற்கை உரத்தை போட்டு விளைய வைக்கிறதுனா நீங்க உங்க வீட்டுலதான் பண்ணணுமே தவிர, காய்கறி கறக்காங்க இதெல்லாம் அவங்களாம் பண்ண முடியாது. விவசாயிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் வேணும்னா இப்படி பண்ணத்தான் செய்யணும். கடையில ஒரு பொருள் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு உண்மையா எதுவுமே சேர்க்காம கலப்படம் இல்லாம கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓடாது. அப்ப ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்தாதான் கெட்டு போகாம இருக்கும். அப்ப அதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள போகுதான்னு கேட்டீங்கன்னா போகதாங்க செய்யுது. அப்ப இந்த கல்லீரல் பாதிப்படையுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாதிப்படையுது. பட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் கேன் ரீஜெனரேட். அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுமா. சோ ஒன்ஸ் நீங்க வந்து சாப்பாடு ஆயிலியா போட்டாலோ இது பண்ணாலோ அது என்ன பண்ணும், அப்படியே கஷ்டப்படும். கொஞ்சம் அப்படியே வீங்கிற மாதிரி போகும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடு எக்ஸசைஸ் எல்லாம் போடும்போது திரும்ப அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுப்பிச்சுக்கொள்ளும். இதே மாதிரி 75% வரைக்கும் போகுமா நல்லா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்கு அது உள்ள பாதிப்படைகிறதுன்னு தெரியறதற்கு 75% மேலதான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி வெளியே காட்டும். அது வரைக்கும் உள்ள நடக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? உள்ள என் உடம்பு நல்லா இருக்கு நினைச்சிருக்கீங்க. நல்லாதான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் செய்யும் போதான் எல்லாரும் யோசிப்போம், ஐயோ என்ன செய்யுது உள்ள, என்ன நடக்குது அப்படின்னு. அப்பதான் உடம்ப பத்தி யோசிப்போம். சோ மெயினா தண்ணி அடிக்கிறாங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க, ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க டே ஒன், அவங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை பண்ணத்தான் செய்யும். சரியா? எந்த ஒரு பொருளும் நல்லா இருக்காது. பட் நீங்க என்ன நினைப்பீங்க, நான் ஒண்ணும் செய்யல நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறது உள்ள பிரச்சனைய பண்ணுது. அது உங்களுடைய கல்லீரல வந்து பெருசாக்கிக்கிட்டு வீங்கிக்கிட்டு ரொம்ப ஒரு அழுகுன நிலையில மாதிரி கொண்டு வருது. அது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குது. இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? அப்ப உள்ள தங்கியிருக்க டாக்ஸின்ஸ்னால பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரும். அது வந்து அந்த லீவரையே வந்து டேமேஜ் பண்ணி வேலை விடாம பண்ணிடும். 500 வேலை பண்ணுதுன்னா அது நீங்க தண்ணி அடிச்சு ஸ்மோக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா வேலையை குறைச்சிக்கும். சரியா? சோ ரொம்ப வேலையை குறைச்சிருச்சுன்னா அது என்னால அதெல்லாம் பண்ணவே முடியாது. அது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. நல்லா செக்க செவேன்னு இருக்க வேண்டியது நோய் வந்த மாதிரி பயங்கர கலர்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. அப்படி ஆயிரும். சோ பொதுவா மனிதர்களுக்கு வயதாகும் போதுதான் அந்த லிவர் வந்து 500 வேலையில இருந்து 400 வேலை, 350 வேலை அப்படின்னு பண்ணுவான். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சாப்பிடுறது அவ்வளவா அவங்களுக்கு செரிக்காது, நிறைய சாப்பிட முடியாது. இதற்கு காரணம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு. நான் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அபோவ் 80, 85. பட் நம்ம வந்து அந்த 85க்கு மேல வர வேண்டிய அந்த லிவர் கெப்பாசிட்டி இதெல்லாம் குறையிறத எனக்கு வந்து இப்ப ஒரு 30 வயசு தான் ஆகுது, 35 வயசு தான் ஆகுது, 50 வயசு தான் ஆகுது, எனக்கு இப்பவே இந்த லிவர் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நம்மளுடைய மெயினா டயட், அது போக நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது ஃபேட்டி லிவருக்கு கொண்டுட்டு வந்து விட்டுறது. நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது போச்சு. சோ போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஐயோ போச்சு போச்சுன்னு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் யோசிக்கிறத விட
நல்லா இருக்கும் போதே நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சோ அது மாதிரியும் நீங்க கல்லீரலை பாத்துக்கலாம். அப்ப கல்லீரல் எனக்கு ஏதாச்சும் செஞ்சுச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனை காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல ஒரு சில அறிகுறிகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ பசி வந்து கரெக்டா இருக்காது. சோம்பல்தனமா இருக்கும் உங்களுக்கு. உமற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி மோஷன் போற மாதிரி இருக்கும். சாப்பிட்டது செரிக்காம போகிற மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் லிவர் ஹெல்த் மெயினா என்னங்க மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசன் பயோ ஏஜ்ல மூலிகைகளை வச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கிறது வந்து மூலிகைகள், கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு கெமிக்கல் கூட இல்லை. சோ பால் நெரிஞ்சில் மெயினா இருக்கு. அதை நம்ம சொல்லிதானே ஆகணும். இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கல்லீரல் எவ்வளவு பாதிப்படைஞ்சாலும் திரும்ப அதை பழையபடிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். எவ்வளவுதான் இருந்தாலும் ஓகே, நான் சார்ஜ் போட்டுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி சார்ஜ போட்டு உங்களுக்கு கொண்டுட்டு வர்றதற்கு எது உதவும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூலிகைகள் தான் உதவும், வேற எதுவுமே உதவாது. அப்ப இதுக்குள்ள மூலிகைகள் வச்சு சீபக்தான் அப்படிங்கிற ஒரு வகையான ஃப்ரூட் வச்சு, நெல்லிக்கனி வச்சு, சரியா வயசாகாம இருக்கிறதற்காக இதெல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இதுல யாரோ ஒருத்தங்க ஸ்கிரீன்ல வந்து சின்ன பிள்ளைங்களான்னு தெரியலங்க, கொஞ்சம் ஸ்கிராச் கிறுக்கல்களா இருக்கு. ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. அப்ப பால் நெரிஞ்சில் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, நான் திரும்ப ஷேர் பண்றேன். ஏன்னா அவங்க ஏதோ சம்திங் ட்ரிபிள் பண்ணிட்டாங்க. பால் நெரிஞ்சில் அப்படிங்கிறது 1000 வருஷமா யூஸ் பண்றாங்களாங்க. நம்ம பண்டைய மனிதர்கள் எதையாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, சரியா? சித்த மருத்துவர்கள் அப்படிலாம். அது வந்து நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே பயங்கர ஒரு சித்த மருத்துவம் எல்லாம் தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற இலை செடி இதெல்லாத்தையும் பறிச்சுதானே அவங்க மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கெமிக்கல்ஸ் எல்லாம் யாரையும் அதை வச்சே தானே குணப்படுத்தினாங்க. அது உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் நம்ம திரும்ப வந்து கடைபிடிக்கிறதுல தப்பே இல்லை. அதுதான் உண்மை. அது 100% ரிசல்ட் கொடுக்கும். அது மாதிரி ஒண்ணுதான் இந்த பால் நெரிஞ்சில் அப்படிங்கிறது. இது நீங்களே போய் கடையில போய் வாங்கணும் அப்படின்னா கூட ஈஸியா இப்ப கிடைக்க மாட்டேங்குதுங்க. நான் வந்து விசாரிச்சு பார்த்தேன். சோ அது மாதிரி நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயோ ஏஜ்ல பால் நெரிஞ்சல் இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கணும், சரியா? சீமை காட்டு முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புதர்ல எங்கிட்டு சும்மா எல்லா சைடும் வளர்ந்து கிடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அது விஷச்செடி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அது மூலிகை. அதுக்குள்ள எவ்வளவு ஒரு தன்மை இருக்குன்னு தெரியுமா? உங்க உடம்புல அழகா என்ன பண்ணும், அந்த டாக்ஸிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். இது நம்ம யாருக்காச்சும் தெரியுமா? உங்களுடைய கேல் பிளடர் ஃபங்க்ஷனையும் உங்களுடைய கல்லீரலுடைய தன்மையை சிறப்பாக்கி கொடுக்கும், சரியா? அடுத்தபடியாக நமக்கு வந்து வேம்பு, வேப்பிலை வந்து எதற்கு உள்ள வச்சிருக்குன்னா, அந்த கசப்பு தன்மை அந்த ரத்தத்துல இருக்கிற கிருமி எல்லாம் கரெக்டா செத்து போக வச்சு ரத்தத்தை சுத்தப்படுத்தி உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நீங்க சுவாசிக்கிறதையும் உங்களுடைய வயிறையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கரெக்டா வச்சிருக்கிறதுனால இதுக்குள்ள வேம்பையும் வச்சிருக்காங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதாச்சும் செஞ்சா கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாப்பிடுற சாப்பாடே தான் உங்களுக்கு மருந்து. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்க உடம்புக்கு சத்தம் கொடுக்குது, அதுதான் மருந்து. அந்த சாப்பிடுற சாப்பாடே உங்களுக்கு போதுமானது, உங்க உடம்ப கரெக்டா பாத்துக்கணும். பட் ஒரு சிலருக்கு சாப்பிடுற சாப்பாட உள்ள அவங்க உடம்பு ஒத்துக்கிடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வயிறுல ஆரம்பிச்சு குடல் வரைக்கும் பிரச்சனையா இருக்கும். வயிறுல பிரச்சனை இருக்கும், குடல்ல பிரச்சனை இருக்கும். அப்ப சாப்பாடு நீங்க என்ன சாப்பிட்டாலும், எவ்வளவு ஒரு ஹை குவாலிட்டி ஃபுட், ரிச் ஃபுட் சாப்பிட்டாலும் சரியா, அதுல இருக்க சத்தை உங்க உடம்புக்கு எடுக்க தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தை இருக்க தெரியாது. அப்ப அப்ப சத்தை உரியாததுனால அப்படியே கழிவுகள்ல மோஷன்ல வந்து சாப்பாடு போய்கிட்டே இருக்கே தவிர டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா வேலை பார்க்கல. உள்ள இருக்க வேண்டிய என்சைம்ஸ் வந்து இல்ல. அப்ப என்சைம்ஸ்னா செரிமான நொதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்சைம்ஸ் எல்லாமே இருந்தா தான் உங்க வயிறு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்ன சாப்பிட்டாலும் சொல்லுவாங்கல்ல, நல்ல சாப்பிட்டாலும் செரிக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க, என்ன சாப்பிட்டாலும் உடம்பு என்ன பண்ணணும்னா அது செரிக்க தெரிஞ்சுக்கணும், சரியா? சோ அப்ப எப்படி சாப்பிட்டாலும் அதை உடம்பு ஒத்துக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சோ உடம்பு, நீங்க ஒரு கீரையை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல அழகா டைஜஸ்ட் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா வேலையை முடிச்சிடும்.
நீங்க ஒரு பர்கர் பீஸா போட்டீங்கன்னா அது 4 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அது வந்து கஷ்டப்பட்டு டைஜஸ்ட் பண்ணும். நூடுல்ஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா அது ஐயோ இதை வந்து சின்ன சின்னதா நான் வந்து பிச்சை எடுக்கணுமா, பிரேக் டவுன் பண்ணணுமா அப்படின்னு சத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல இது எதுதான் சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க வயிறு கஷ்டம்தான் படும். அதுலயும் உள்ள இந்த என்சைம்ஸ் எல்லாம் நம்ம ஆயிலி ஃபுட் எடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயிறுல இருந்து இந்த என்சைம்ஸ் எல்லாம் குறைஞ்சிருங்க. நல்ல பாக்டீரியா எல்லாம் செத்து போயிடும். சரியா? அப்ப இதெல்லாம் செத்து போச்சு, நல்ல பாக்டீரியா இல்ல, என்சைம்ஸ் இல்ல, சாப்பாட்டுல இருந்து சத்தை பிரிக்க தெரியல, அப்போ உங்க வயிறு என்னதான் பண்ணும்? சரியா? இதுல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுனால உங்க வயிறு பிரச்சனையாகி, சிறுகுடல் பிரச்சனையாகி, பெருகுடல் பிரச்சனையாகி, இதுல உங்களுக்கு கல்லீரலால பிரச்சனையா இருக்கு. அப்போ உங்களுடைய உடம்புல இருந்து கழிவுகளும் வெளியே போகல. அப்போ மொத்தத்துல உங்க உடம்புக்குள்ள அந்த கழிவுகள் இருக்கு. இப்போ சாப்பிட்ட சாப்பாடு உங்க உடம்புக்கு எப்படி பிரிக்கன்னு தெரியல, சத்தம் எடுக்க தெரியல, மொத்தத்துல உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுடைய இது எல்லாமே பிரச்சனை பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மத்த உறுப்புகள் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும், டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஒரு உறுப்புகளுக்கும் இன்னொரு உறுப்புகளுக்கும் லிங்க் இருக்கும். ஆஹ் ஒரு உறுப்புகள் டேமேஜ் ஆச்சுன்னா இன்னொன்னு டேமேஜ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அது பண்ண வேலையை பண்றது இல்லைன்னா அப்ப இன்னொரு உறுப்பு உங்களுக்கு பாதிப்படையும் இல்லையா? ஸோ அப்ப நீங்க இதே இது நீங்க டாக்டர்கிட்ட போய் இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை சரியாக மாதிரி இருக்கும், ஒரு மாத்திரை கொடுத்து இந்த மாத்திரையை சாப்பிட்டதுனால இன்னொரு பிரச்சனை வந்து வர மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் அந்த மெடிசின்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கணும். நீங்க என்ன ட்ரக்ஸ் கெமிக்கல்ஸ் எடுத்தாலும் உள்ள சைட் எஃபெக்ட் அது போய் இன்னொரு உறுப்பை வந்து பாதிப்படைச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற மூலிகைகள் அப்படிங்கிறதுனால உள்ள எல்லாத்தையும் நம்ம கியூர் பண்ண போறோம். சிறுகுடல், பெருகுடல், வயிறு, உங்களுடைய கல்லீரல், இது எல்லாத்தையும் சரி பண்றதற்காக உள்ள வச்சிருக்காங்க. ஸோ ஆல்கஹால் டொபாக்கோ கன்சியூம் பண்றவங்களுக்கு 100% நம்ம என்ன சொல்லலாம்னா உங்க உடம்புக்குள்ள ஆஹ் இந்த நல்ல கிருமிகள் சுத்தமா இல்லைங்க, 0% சொல்லலாம். வயிறுல நல்ல கிருமிகள் இருக்கணும். அது அழகா என்ன பண்ணோம்னா வர்ற சாப்பாடை உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியாக்கி கொடுக்குங்க. இப்போ நீங்க நல்லா ஒரு ஃபினாயில் போட்டு பாத்ரூமை கிளீன் பண்ண மாதிரி ஆல்கஹாலை வயிற்றுக்குள்ள விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். உங்க வயிறு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்தான் படும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக வர ஆரம்பிக்கும். அப்ப இங்க வந்து ஒரு 12 என்சைம்ஸ் மேல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா வயிறுல யாருக்கு இதெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு அவங்க சாப்பிடலாம். அவங்க வந்து ஒரு நாள் புரோட்டா கூட சாப்பிட்டுக்கலாம் மாசத்துல. மாசத்துல ஒரு நாள் சிக்கன் கூட சாப்பிட்டா என்ன ஆகும்னா சரிக்க தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டவங்களுக்கோ தண்ணி அடிக்கிறவங்களுக்கோ இதெல்லாம் இருக்காது. இல்லாதவங்க ஒரு நாள் சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும். இதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் நீங்க ஒண்ணு போலதான் சாப்பிடுவீங்க, ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. பட் அவங்களுக்கு வெயிட் போடாது, உங்களுக்கு வெயிட் போட்டிருக்கும். நீங்க யோசிப்பீங்க என்னடா ஒரே மாதிரிதான் நம்ம சாப்பிட்டோம், ஒரே மாதிரிதான் இருக்கோம் என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உடம்புல உங்க உடம்புல என்சைம்ஸ் இல்ல. இந்த என்சைம்ஸ் இல்லைன்னா சாப்பிட சாப்பிட அப்படியே உங்களுக்கு கொழுப்பா உட்கார்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த என்சைம்ஸ் சுரக்க வைக்கிறதற்காக அதையும் நம்ம நியூட்ரிசார்ஜ்ல சேர்த்திருக்காங்க. சோ அப்ப லிப்பேஸ் அப்படிங்கிறது ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். இதுவே உங்களுக்கு பெப்பைன் அப்படிங்கிறது புரதம் நிறைந்த சாப்பாடு நீங்க சாப்பிடும் போது அழகா செரிக்கும். ஸோ சிலருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா செரிக்காததற்கு காரணம் இந்த என்சைம்ஸ் இருக்காது. சரியா? சோ உங்களுக்கு சிலருக்கு வந்து கீரை சாப்பிடுறது இது கூட உங்களுக்கு சேராம இருக்கும். அப்போ செல்லுலோஸ் அப்படிங்கிறது உங்க உடம்புல இருக்காது. சரியா? இது மாதிரி ஒவ்வொரு என்சைம்ஸும் உங்களுக்கு நார் சத்தா இருக்கட்டும், புரத சத்தா இருக்கட்டும், இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவுது. சரியா? அப்ப இதுக்குள்ள இன்னும் என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிளகு, திப்பிலி, வெல்வம், ஆஹ் இஞ்சி, இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்திருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஜீரண சக்திக்குரியது. உங்களுடைய கிட்னியை சரியா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும், உடம்புல ரத்தத்துல சுத்தப்படுத்துறதுனால அழகா ஒவ்வொன்றையும் இதுக்குள்ள சேர்த்திருக்காங்க. நல்ல கிருமிகள் சேர்த்திருக்காங்க. நீங்க வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவு கோடிக்கணக்குல வந்து நல்ல கிருமிகளை சேர்த்திருக்காங்க. நல்ல கிருமிகளுக்குரிய சாப்பாடையும் சேர்த்திருக்காங்க. அதுதான் மெயின். சோ நல்ல கிருமி வயிற்றுக்குள்ள போய் அடுத்து வந்து அது அப்படியே செத்து போயிடக்கூடாது. அவங்க நீமா என்ன சாப்பிடுறோமோ அந்த நல்ல கிருமிக்கும் சாப்பாடை போடுப்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல கிருமியோட சாப்பாடையும் உள்ள சேர்த்து நல்ல கிருமிகளையும் உள்ள வச்சிருக்காங்கங்க. அப்ப டோட்டல் உங்களுடைய வயிறு இது வரைக்கும் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. உங்களுடைய சிறுகுடல் வந்து சட்டை பிரிச்சு எடுக்க தெரியலன்னா இனிமே பிரிச்சு எடுக்க தெரியுது. அந்த அளவுக்கு பார்த்து 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 உள்ள வச்சதுதான் நல்ல கிருமிகள். 10 கோடி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா?
ஆமாங்க. யூஏஜ்ல கோடிக்கணக்குல வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாதான் உங்களுக்கு அவ்வளவு நிறைய இருக்குங்கிறது தெரியுமே தவிர, இவ்வளோண்டி இந்த பொடியிலேயே உங்களுக்கு அவ்வளவு இருக்குங்க. சரியா, நல்ல கிருமிகள். அதனாலதான் இது நமக்கு என்ன கலரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கலரா இருக்கு. ஒரு சைடு ஃபுல்லா அந்த நல்ல கிருமிகள் என்சைம்ஸ், இன்னொரு சைடு மூலிகைகள் எல்லாம் இருக்கு. அப்ப ஒரு மனுஷனுக்கு டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் கம்மியாகுமா? அதான் என் உடம்பே சுத்தப்படுத்தும்ல. நாங்க எதுக்கு நியூட்ரிஷன் பயோடேஜ் வேற போட்டு அந்த ஃபங்க்ஷனிங்க கூட்டணும்னு கேட்டீங்கன்னா, வயசாகும் போது இந்த டீடாக்சிகேஷன் ப்ராசஸ் சரியா நடக்காது. கழிவுகளை வெளியே ஏத்தாது. அப்படியே கழிவுகள் தங்க ஆரம்பிச்சிடும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்கும் பிளட் பியூரிஃபை பண்றதற்காகவும் சாப்பிடுறோம். சோ நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு மெயினா கொடுங்க. அது போக யாராச்சும் ஏதாச்சும் ஒரு மெடிசின்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகும். உடம்புல போய் தேவையில்லாம இருக்கும். சரியா? அதையும் நம்ம நீக்கணும். நம்ம சாப்பிட்ற ஆப்பிள்ல இருக்க வேக்ஸும், நீங்க சாப்பிட்ற வெண்டைக்கால இருக்கிற இதுவும், நீங்க சாப்பிட்ற சிப்ஸ் ஜாம்ல இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் உடம்புல தங்கக்கூடாது. தங்குனா பின்னாடி பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். கிட்னி போயிடும், இல்லாட்டி கண்டு போகும், இல்லாட்டி உங்களுக்கு மெயினா உங்களுக்கு கேன்சர் அப்படின்னு வரக்கூடும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் ரெகுலரா எடுப்பேன். சரியா? சோ இது உங்களுடைய டீடாக்சிகேஷன் ப்ராசஸ்க்காக இதுல திருநீற்று பச்சிலை துளசி இருக்கு, பீட்ரூட் இருக்கு. இது உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ். உள்ள இருந்து வயசாகிறதா பயாலஜிக்கல் ஏஜ் சொல்லுவோம். அதை அப்படியே தடுத்து நிறுத்தும். உங்களுடைய உண்மையான வயசை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பட் பயாலஜிக்கல் ஏஜை நிறுத்த முடியுமா? வயசாக விடாம வைக்க முடியுமா உள்ள இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருந்து பண்ண முடியும். வெளியே மேக்கப் போடுறதை விட உள்ள இருந்து மேக்கப் போடுறதா அந்த பெஸ்ட். அதாவது சத்தா கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வெளியே அது வந்து அழகா காட்டும். பயங்கரமா நீங்க வந்து பளிச்சுன்னு இருப்பீங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க. அது உங்களுடைய ஃபேஸே ஃபர்ஸ்ட் காட்டி கொடுக்கும். அதுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ், அதான் அந்த பேரு பயோ ஏஜ். இதுல இருக்கிற உறுப்புகளுக்கு வயசாகாம அத அப்படியே வச்சிருக்கிறது தான் பயாலஜிக்கல் ஏஜ். சரியா? சோ இது வந்து ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் தான். இதுக்குள்ள 72 வகையான சத்துக்கள்ல 53 மூலிகைகள் இருக்கு. சரியா? திரும்ப சொல்றேன், 53 மூலிகைகள் தான். 16 என்சைம்ஸ், ப்ரோபயோட்டிக் 2, ப்ரீபயோட்டிக் 1. சோ இது வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. இந்த மூலிகைகள் இருக்கிறது உடம்புக்குள்ள போய் வேலை பார்க்குமான்னு கேட்டீங்கன்னா, கல்லீரலை வேலை பார்க்க வைக்கும். சரியா? சோ இது வரைக்கும் உங்க கல்லீரல் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. நீங்க எங்க இவ்வளவு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா, இல்லாட்டி வெளிய உங்களுக்கு ரொம்ப புரோட்டா சாப்பிட்டீங்களா, வீட்டுல ரொம்ப ஆயில் ஃபுட் சாப்பிட்டீங்களா, தண்ணி அடிச்சிங்களா, ஸ்மோக் பண்ணிருக்கீங்களா, எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபேட்டி லிவரா இருக்கா, இல்லாட்டி உங்களுக்கே தெரியாது உள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியாது நினைச்சுக்கோங்களேன். இனிமேல் உங்க உடம்பு சரியாகும். உங்களுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த்ல இருந்து லிவர்ல இருந்து எல்லாமே படிப்படியா முன்னேறும். இதை நீங்க 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் இருக்கும் போது வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் தான் இது. ஸோ நீங்க இதை என்ன பண்ணலாம்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொடுக்கறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, மெயினா தண்ணி அடிக்கிறவங்க ஸ்மோக் பண்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இது பை லேயர் டேப்லெட். இங்கிட்ட ஒரு கலர், அங்கிட்ட ஒரு கலர் இருக்கும். காரணம், ஒரு சைட்ல மூலிகைகள், இன்னொரு சைட்ல உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கிறது என்சைம்ஸும் நல்ல கிருமிகளும் இருக்கும். சரியா? சோ அப்ப இது ஓவரால் உங்களுக்கு கல்லீரலுக்கும் வயிறுக்கும் கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. சோ இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? டொபாக்கோ யூஸ் பண்றவங்களுக்கு, ஸ்மோக் பண்றவங்களுக்கு, தண்ணி அடிக்கிறவங்களுக்கு, அது போக 14 வயதிற்கு மேல் இருக்கும் அனைவருக்கும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துலதான் இருக்கீங்க. என் உடம்புல கழிவுகள் தங்கி இருக்குமானா கண்டிப்பா நீங்க வந்து பிஸ்கட்டு, ஜாம், பர்கரு, பீஸா, புரோட்டா, உங்க வீட்லயே ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடாம வந்திருக்கே மாட்டோம். உடம்புல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். நீங்க சாப்பிட்ற ஆப்பிள் இதுல எல்லாத்துலயுமே இந்த வேக்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ல அவங்க அடிக்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால எல்லாருமே ஓரளவு நம்ம என்ன பண்ணணும்னா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ கன்சியூம் பண்ணணும். சரியா? சோ தண்ணி அடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு நாளுக்கு எடுக்க சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே தான் வரணும். அந்த அளவுக்கு உள்ள அந்த நியூட்ரிஷன் அந்த லிவர் வந்து டேமேஜா இருக்கும். சரியா? சோ பட் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு குறைஞ்சு நம்ம கொடுக்கூடாது. 3 மந்த்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். எடுத்தாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் டிஃபரன்ஸ் தெரியும். டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுன்னா அவங்க